ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக் தேசிய அகாடமி. சிறப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்லேருந்து படித்தாலே கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே ஒரு டேர்ம் வச்சு வந்திருக்கு. அதாவது அந்த ஒரு துறையை சார்ந்து வந்திருக்கு. ஸ்ட்ரக்சரலிசம், ஏத்திசம், ஸோ எல்லாமே இசம் முடியுது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து கேட்குற வாய்ப்பு அதிகம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஹைலைட் பண்ணிக்க மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சரிங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர்னு எனக்கு தெரியும், அமைப்புன்னு தெரியும். ஸோ அதனால் அமைப்பில் அவ்வளோதான். அதேமாதிரி ஏத்திசம்னா வந்து 9th புக்கில் வந்து படிச்சிருப்போம். அழகியல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதான் அழகியல். அடுத்து மாரல்னால் ஒரு கருத்து, அறவியல். அதனால் அறவியல். சயின்டிக்னா தெரியும், அறிவியல். அடுத்து டைடாக்டிசம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தல். ஸோ ஒருத்தருக்கு நம்ம அறிவுறுத்தல் பார்த்திங்கன்னா அதான் அறிவுறுத்தலை தான் டைடாக்டிசம் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பிரிச்சுவல்னா என்ன தெரியுமா, ஆன்மீகம். ஸோ ஸ்பிரிச்சுனா அந்த பேய் பிசா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுன்னு சொல்லி ஆங்கிலம் சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிச்சு வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலிசம்னா ஆன்மீக இயல். சரிங்களா. நேச்சுரலிசம் அப்படின்னா இயற்பண்பியல். அடுத்து ஃபார்மலிசம் அப்படின்னா உருவவியல். சைக்கோ அனாலிட்டிசிஸ் அப்படின்னா உளவியல். நரேட்டிவிசம் அப்படின்னா எடுத்துரைப்பியல். அடுத்து பாருங்கள், கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒப்பியல். சோசியலிசம் அப்படின்னா சமுதாயவியல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம கேட்பது தான். ஸோ கம்பேர்னா ஒப்பு, சோசியல்னா சமுதாயம், அந்த மாதிரி. அடுத்து எக்ஸோசியம் அப்படின்னா ஊழியல். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஆகனா ஹைலைட் பண்ணிக்க. அடுத்து பாருங்கள், ஃபிலோலோசியம் அப்படின்னா ஃபிலாஜிஸ்ட்னு சொல்லுவாங்களா, தத்துவம் சொல்கிறான்னு சொல்லுவாங்க, அதான் தத்துவவியல். அடுத்து ஆர்ச்சிடிப்பலிசம் அப்படின்னா தொல்படிவமையல். ஸோ ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற ப்ரொனன்சியேஷன் நீங்கள் படிச்சுக்கங்க. அடுத்து ரியலிசம் அப்படின்னா நடப்பியல். மாடர்னிசம் அப்படின்னா நவீனத்துவம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா பின் அமைப்பியல். போஸ்ட் காலனிலிசம் அப்படின்னா பின் காலனித்துவம். அப்படியே டேரெக்டாக இருக்குது, இருந்தாலும் அப்படியே கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னா பின் நவீனத்துவம். அடுத்து பாருங்கள், நியூ கிரிட்டிசிசம்னா திறனாய்வு நம்ம படிச்சிருப்போம். நியூ எக்ஸா, அதாவது புத்திணராய்வு. அடுத்து நியூ ஹிஸ்டாலிசம் அப்படின்னா புது வரலாற்றியல். அடுத்து ரொமான்டிசம் அப்படின்னா புனவியல். இது கேட்கறக்கான வாய்ப்பு அதிகம். ரொமான்டிசம்னா புனவியல். அடுத்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னா பெண்ணியம். அடுத்து மார்க்சிசம் அப்படின்னா மார்க்சிசம், அப்படியே தான் வரும். அதே மாதிரி ஆந்த்ரோபாலஜிசம் அப்படின்னா மானுடவியல். அடுத்து சூரலிசம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும், அதான் சொல்கிறாங்க, மிக நடப்பியல். அடுத்து லிங்குவிஸ்டிக்னா தெரியும், மொழியியல். அடுத்து ஃபார்மல் அப்படின்னா வடிவவியல். ஃபார்மலிசம்னா வடிவியல். அடுத்து ஹிஸ்டோலிசம் அப்படின்னா வரலாற்றியல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 2 3 ஒரு எத்தனை பார்த்திங்கன்னா 9 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் பார்க்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.